இந்த சின்ன சின்ன கடைலாம் நடத்தி க்ளவுட் கிச்சன்லாம் நடத்துகிறாங்களே அவங்களாம் ரொம்ப பாவம்டா எப்பா. ஜூலை மந்த் போன மாசத்துல தான் நான் ஹையஸ்ட்டாக ஒரு சேல் பண்ணியிருந்தேன். நான் கடை திறந்து 5 மாதம் ஆயிடுச்சு. அதில் வந்து அந்த ஜூலை மாதம் தான் என் சேல் வந்து ஹையஸ்ட்டாக இருந்துச்சு. எப்போவுமே மாதம் மாதம் ஒரு ப்ராஃபிட் நிற்கும், ஓகேவா. ஆனால் இந்த மாதம் நான் ஹையஸ்ட்டாக சேல் பண்ணேன் அப்படின்ட்டு எல்லா கால்குலேஷன் எல்லாம் போய் எனக்கு ₹1 கூட நிற்கலைங்க. லாஸ் ஆகி கிடக்கு. இதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம்? என் தலைவன் ஜொமேட்டோ. என்ன பண்ணான் தெரியுமா? நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள், 55,867 ரூபா ஜூலை மந்த்து சேல் பண்ணியிருக்கேன், ஓகேவா. அதில் டிடக்ஷன் 15,000 ரூபாய் கமிஷன் போயிடுச்சு, ஓகேவா. அது வரைக்கும் நல்லதுங்க. டேக்ஸ் ஒரு 5,000 ரூபாய். சரி, ஓகே, அதுவும் அக்செப்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத் இருக்குல்ல, இது வந்து ஆட் ரன் பண்ணுறது. வாரம் வாரம் ஒரு 2,000 ரூபாய் கிட்ட பிடிச்சிருந்தான். 2,000 ரூபாய் 2,500 ரூபா, ஓகேவா. இதெல்லாம் பிடிச்சி என்கிட்ட இருந்து பாதிக்கு பாதி அமௌண்ட் வாங்கிட்டாங்க. 55,000 ரூபாய் சேல் பண்ணி அக்கௌண்ட்டுக்கு 26,000 ரூபாய் தான் வந்திருக்கு. ஒரு ஆர்டருக்கு 205 ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஒரு ஆர்டருக்கு 130 ரூபா தான் தந்திருக்கான். இப்படிலாம் கொள்ளையடிச்சா எப்படி? எனக்கு அப்போ நான் நிறைய யோசிப்பேன், ஏன்டா இந்த சின்ன சின்ன கடையெல்லாம் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோக்குள்ளே வரமாட்டிருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரிலாம் பண்ணால் எப்படி வருவாங்க? நல்லா ஏமாத்துறீங்க. யாரை தான் ஏமாத்துறீங்கன்னு தெரியலடா எப்பா. இவனுங்களை புரிஞ்சிக்கவே முடியல. நானும் இவனுங்களை புரிஞ்சிக்கலாம் எப்படியாவது. நான் நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் நடத்துகிறாங்கல்ல, ஒரு சில ரெஸ்டாரண்ட்லாம் சூப்பராக பண்ணுறாங்க. சரி, அவங்கள மாதிரி நம்மளும் பண்ணலாம், கொஞ்சம் விட்டு தரலான்னு பார்த்தா நம்ம கிட்டேருந்து ஆட்டையை போட தெளிவாக இருக்காங்க. நானும் இழுத்து பிடிக்கிறது இவனை. சரி அப்படின்ட்டு நான் இந்த வாட்டி அந்த ஆட் ரன் பண்ணலை 3 நாளாக. பார்த்தா ஒரு ஆர்டர் கூட தரல. இவனை நான் என்ன பண்ணுறது? இவனோட இதில் நான் இருக்கேன், கமிஷன் தரேன். ஆனால் வந்து ஆர்டர் தரணும்னா அதுக்கு தனியாக கமிஷன் தான் நம்மக்கிட்ட கேட்குறான். 50% சாலிடாக அவனுக்கு போகுது. 100 ரூபாயில் 50 ரூபா கண்டிப்பாக போகுது. மிச்சம் இருக்கிற 50 ரூபா தான் நம்ம வருது. ஸ்விக்கிக்காரன் வேற மாதிரி. அவன் நான் ஆடு வேணான்ட்டு கேன்சல் பண்ணுறேன், அவனாக போட்டு விட்றான். மறுபடியும் கேன்சல் பண்ணுறேன், அவனாக போட்டு விட்றான். இப்படின்ட்டு அவன் ஒரு சைடு காசு அடிக்கிறான், இவன் ஒரு சைடு காசு அடிக்கிறான். இதுக்கு நடுவில் இந்த சின்ன சின்ன கடைலாம் நடத்தி க்ளவுட் கிச்சன்லாம் நடத்துகிறாங்களே அவங்களாம் ரொம்ப பாவம்டா எப்பா.